அந்த பூமி ககனை இன்னும் விரும்பிக்கிட்டு தான் இருக்கா. அவன் தான் தன்னுடைய உயிரா நினைக்கிறா. அவன் தான் தனக்கு எல்லாமே இன்னமும் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவ அவ்வளவு விஷயத்த சொன்னாலாமா? வாய திறந்து சொல்லலனாலும் அதுதான் உண்மை சித்தி. அவன் கண்ல அவ்வளவு கோபம் தெரியுது. ஆனா இவ கண்ல மட்டும் காதல் அப்படியே பொங்கி வடியுது. அதை என்னோட கண்ணால நானே சுயமா பார்த்தேன். இதுக்கு மேலே நீங்க கண்ணு திறக்கலனா உங்க கண்ணை கட்டிட்டு அந்த பூமி உங்க கண்ணு முன்னாடியே பயங்கரமா நடிப்பா மாமா. அவ மனசுல இருக்கிறவனுக்காக உங்களை நெஞ்சில எட்டி உதைக்க கூட யோசிக்க மாட்டா மாமா. உங்களுடைய மகளாச்சேன்னு அவ கை கால கட்டாம நான் விட்டுட்டேன் மாமா. அப்படி விட்டதுனால அது உங்க கையால் ஆகுது தானோன்னு அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா. இவ்ளோ நாளா அப்பாவோட பாசத்தை புரிஞ்சுக்க முடியாம போயிட்டா. இப்போ தன்னுடைய தகப்பனையே ஏமாத்தலான்னு பாக்குறா. ஐயோ ஐயோ, இந்த உலகத்துல இப்படிப்பட்ட பொண்ணு யாராவது இருப்பாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க மாமா. பூமி, பூமி, பூமி. அக்கா வீட்ல இல்ல. இல்லனா என்ன மாமா? எங்க போயிடுவா? எங்க போனாலும் திரும்ப இந்த வீட்டுக்கு தானே வரணும். அந்த வீட்டுக்கு போய் என்னதான் பாசத்தோட அந்த வீட்டை சுத்தியே வந்தாலும் அவ மட்டும் அவளை உள்ள விட போறதில்ல. ஆஹா, அவ இங்க வந்துதான் ஆகணும். பேபி, உன் மம்மிக்கு கேப் கிடைச்சது, வாயிலேயே போற ஆரம்பிச்சிட்டா பாரு. மம்மி களத்துல இறங்குற வரைக்கும் தான். இறங்கிட்டாங்கன்னா ரிசல்ட் இப்படிதான் இருக்கும். மாமா, உண்மையை மறைக்கிறது தப்பு. பொய்ய உண்மையாக்க நினைக்கிறதும் ரொம்ப மோசம். இப்போ நீங்களே சொல்லுங்க மாமா, பூமி செஞ்சது தப்பா, மோசமா, ஏமாற்றமா? அந்த பூமிய மம்மி நல்லா மாட்டி விட்டுட்டாங்க. உன் மம்மிக்கு தெரிஞ்ச வித்தையே அதுதானே. அழகான பொம்பளை சகுனி. இப்ப பாக்கணும் அந்த பூமி எப்படி இதுல இருந்து வெளியே வரானு. பூமி மட்டும் வெளியில வந்தா பத்தாதுமா. பொசுக்குன்னு உங்க அம்மாவை மாட்டி விட்டுட்டான்னு வச்சுக்கயேன், அப்புறம் மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம சாவணும். உன் வாயில ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தையே வராதா? அடியே, உங்க அம்மாவை கேட்க துப்பு இல்ல, ஏன் மேல பாயறியா? வந்துட்டா. என்ன இது இருட்டா இருக்கு? மீரா, என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் யாரோட வேண்டுதல்? இதெல்லாத்தையும் இங்க வச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பூசாரி தான் சொன்னாரு எல்லாரையும் எழுதி வச்சத படிங்கன்னு. வாய்முடு. எந்த பூசாரி அப்படிலாம் சொல்லுவாரு? வேண்டிக்கிட்டவங்க அவங்க மனசுல இருக்கிறத சாமி கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக எழுதுனது. அதை படிக்க சொன்னாரா? அது இல்லப்பா, நேத்து நானும் அம்மாவும் கோவிலுக்கு போனோம்ல, அங்க பெரியம்மாவும் வந்தாங்க. பெரியம்மாவும் எழுதி மரத்துல கட்டினாங்க. அவங்க உங்கள மனசுல நினைச்சுதான் கட்டினாங்களா இல்ல எதுக்கு கட்டினாங்கன்னு தெரிஞ்சுக்க இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க. அப்படின்னா சாரதா வந்து கட்டின வேண்டுதல நீ திறந்து பார்க்கணும்னு நினைக்கிறியா? அவ உங்களை நினைச்சுதான் எழுதி வச்சிருப்பா. அதுல என்ன எழுதி வச்சிருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லங்க. அவ எழுதி வச்சது ஏதாவது ஒண்ணு என்கிட்ட மாட்டணும். அப்புறம் அந்த சாரதாவை ஒரு வழி பண்றேன். யாரு வீட்ல? யாராவது இருக்கீங்களா? வெளிய வாங்க. அம்மா, வீட்ல யார் இருக்கா? வெளிய வாங்க. யாராவது இருக்கீங்களா? பிந்து, வா போய் பார்க்கலாம் வா. யாரும்மா அது வீட்ல? வெளிய வாங்க. கூப்பிடுறோம்ல. என்னங்க எதுக்காக சத்தம் போடுறீங்க? இது என்னங்க அநியாயமா இருக்கு? கோயில்ல உங்க பொண்டாட்டி முடி கட்டினாங்க, நாங்க கட்டினதெல்லாம் எதுக்குங்க எடுத்தாங்க? நாங்க எவ்வளவு பக்தியோட அதை கட்டி வச்சோம் தெரியுமா?
எங்க வேண்டுதல சாமி கிட்ட சொல்லி கட்டி வச்சா அத நீங்க ஏங்க எடுத்துட்டு வந்தீங்க? இது என்ன சார் அநியாயமா இருக்கு? பெரிய வீட்டுக்காரா இப்படி எல்லாம் பண்ணுவாளா? வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. நான் ஒன்னும் வேணும்னே அங்க இருந்து எடுத்துட்டு வரல. எனக்கு ஒரு தேவை இருந்தது, அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன். உங்க தேவைக்காக எங்க வேண்டுதல் வீணாகணுமா? அது அபசகணும்னு தெரியாதா உங்களுக்கு? உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டிருந்தா சொல்லுங்க, அந்த நஷ்ட பரிகாரத்தை நானே கொடுத்துறேன். நீங்க இப்படி பேசுறது சுத்தமா சரியில்லை. பண திமிரல இப்படி பேசுறியா? என் பொண்டாட்டி ஏதோ தெரியாம பண்ணிட்டா. ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க வாய் மூடு. வேண்டாம். என்னங்க? ஐயோ ஏங்க வேண்டாங்க. வாயை மூடுன்னு சொன்னேன். ஐயோ சொன்னா கேளுங்க. நீ எதுவும் பேசாத. வேண்டாங்க பிந்து, சொல்லு பிந்து. ஐயோ என்னங்க? என்னங்க அதெல்லாம் கொடுக்காதீங்க, வீரா. கொடுக்காதீங்க. என்னங்க எனக்கு தேவையானது சரியா இருக்குங்க. இருக்கான்னு பாத்துக்கோங்க. என்னங்க எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டீங்க. இப்ப அந்த சாரதா என்ன எழுதிருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்பா, இங்க ஒரு சீட்டு கீழே விழுந்துருச்சு. என்னன்னு பாரு. பூரணிக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும். என் புள்ள ககனும் பூமியும் ஒன்னு சேரணும். பாத்தியா, அதுதான் சாரதாவுடைய வேண்டுதல். அவ பொண்ணுடைய கல்யாணம் நடக்கணும், பையனும் மருமகளும் ஒன்னா சேரணும்னு. உன்ன மாதிரி அவ சுயநலவாதி கிடையாது. அதனாலதான் உன்னை விட எனக்கு சாரதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்தியா பிந்து, உங்க அப்பாக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே சொல்றாரு என்னை விட இந்த சாரதாவை தான் ரொம்ப பிடிக்குமா? அவ அப்படி வந்து வேண்டிக்கிட்டு எழுதுனா எல்லாம் நடக்குமா? அவ என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணிருக்கா. அவ பொண்ணு பூரி வாழ்க்கை நல்லாவே இருக்காது. ககன் விவாகரத்து கேட்டு பூமி கொடுக்கல. இப்போ அண்ணனுக்கும் அது தெரிஞ்சிருச்சு. பூமிக்கே கஷ்டம் ஆரம்பிச்சிருச்சு. என் அண்ணன் இருக்கிற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் என்னைக்கும் சேர மாட்டாங்க. என் அண்ணன் பூமியை இப்பவே கேட்பாரு. அந்த பூமி என்ன பதில் சொல்ல போறான்னு நானும் பாக்குறேன். அம்மா, பூமி, அப்பா. பூமி, என்னாச்சுப்பா? அந்த ககன் வீட்டுக்கு வந்தாரா? அது வந்துப்பா. இப்போ என்ன சொல்றேன்னு பாக்குறேன்டி. சொல்லு, உன் அப்பாவை எப்படி சமாதானப்படுத்த போற?